நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். -16% டிவைடட் 4க்கு சமமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சமமானது என்ன ஒன்றும் இல்லை. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 4 வரும், -4 வரும். அப்போ -4 எதுக்கெலாம் வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ளஸ் ஆயிரும். சிம்பிளாக பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுவும் ப்ளஸ் ஆயிரும், ஏன்னா ரெண்டுமே மைனஸ். இதுவும் ப்ளஸ் ஆயிரும். இது ஒன்று மட்டும்தான் மைனஸில் வருது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டு. ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள். 16 டிவைடட் பை 4னா 4 வரும். இங்கே மைனஸ் இருக்குது, -4. ஸோ ஆன்சர் இதுக்கு இந்த தான். அடுத்து 1.25% என்பதோட டெசிமல் பாயிண்ட்ஸ் வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். 1.25 பெர்சன்டேஜ் அப்படின்னா என்ன பண்ணணும், பெர்சன்டேஜ்னா 1/100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன வருது, கீழே வந்து 100 வருது. 100னா அகைன் என்ன பண்ணணும், இந்த நம்பரை இன்னும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். முன்னாடி ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா என்ன வரும், 1 ஆல்ரெடி 25 இருக்கும், அதோட இன்னொன்று 2 ஸ்தானம் அப்படிங்கிறப்போ 1க்கு அப்புறம் 0 போட்டுட்டு அப்புறம் 0 வரணும். அப்போ மொத்தம் எத்தனை ஸ்தானம் இருக்கணும், 4 ஸ்தானம் இருக்கணும். 4 ஸ்தானத்தில் 125 பின்னாடி இருக்கணும். ஸோ அப்போ இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எஸ், இந்த கொஸ்டின் ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஷின். இதில் வந்து நிறைய இந்த டைப்பில் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நான் பார்த்தோன்னே சொல்லிடுவேன் ஆன்சர் 3. ஓகேவா? எப்படி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் நிறைய டைப் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே இன்ட்டில் இருக்குது. இங்கே இதுக்கும் இந்த அடுத்த ரூட்டுக்கும் என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இடையில இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்துச்சு. இங்கே மல்டிப்ளிகேஷன் வந்துருந்துச்சுன்னா இந்த ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் ஆன்சர். ஸோ அப்போ அந்த நம்பருங்கிறது 3/1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 3/1ன்னு சொல்லிட்டோம். இப்போது இதே நம்பர் இது பாருங்கள். இப்போ √7 இருக்குது. √7 உள்ள √7 இதுக்குள்ள √7 இப்படியே வந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அதுக்கு ஆன்சர் 7. ஓகே. ஸோ இந்த மாடல் ஓகே. இது இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. 12 + √12 + √12 இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. அதாவது முடிவிலியாவாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்குன்னா, இது ஒவ்வொரு ரூட்டுக்கும் இடையில வந்து ப்ளஸ் இருக்குது. இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருந்தனால சேம் நம்பர்னு போட்டோம். இப்போ ப்ளஸ் இருக்குன்னா சேம் நம்பர் போட முடியாது. அப்போ ப்ளஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 12க்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பார்க்கணும். 12க்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன, 16. அப்போ ரூட்டுக்குள்ளே 16 வரும். ரூட்டுக்குள்ளே 16 வந்துச்சு அப்படின்னா ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் 4. ஓகேவா? ஸோ இதுக்குரிய வேல்யூ